வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூலை 16, 2026 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். பெண் விவசாயிகளுக்கான சட்டம் எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருப்பாங்க. பெண் விவசாயிகளுக்கான தனிச்சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. என்ன சட்டம் அப்படின்னா மகாராஷ்டிரா உமன் ஃபார்மர் எம்பவர்மெண்ட் ஆக்ட். இந்த 2026 இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் உமன் ஃபார்மருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மானியம், கடன், காப்பீடு மற்றும் அரசு நலத்திட்டங்களை நேரடியாக பெற வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயத்தில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும். 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய கருப்பொருள்னு பார்க்கும்போது உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் அக்ரி ஃபுட் சிஸ்டம். கிராமப்புற பெண்களில் வேளாண்மையுடைய பங்களிப்பு 73%, ஆண்களுடைய பங்களிப்பு 47%. பெண் விவசாயிகளுக்கான முக்கியமான திட்டங்கள் எம்கேஎஸ்பினா மகிழா கிஷான் சக்சஸ்தீகரன் பரியோஜனா. இந்த எம்கேஎஸ்பி எப்போ தொடக்கம் அப்படின்னா 2010, 2011 அந்த காலகட்டத்தில் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. DNRLM உடைய துணை திட்டம் தான் இந்த எம்கேஎஸ்பி. பெண் விவசாயிகளை அதிகாரமளித்தல், உற்பத்தி திறனை உயர்த்துறது, நிலையான வாழ்வாதாரம், பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப உதவி தருது. இந்த DNRLM உடைய விரிவாக்கம் என்னது அப்படின்னா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷ்னல் ரூரல் லைவ்வுட் மிஷன் தான் இந்த DNRLM. SHGனா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புகள் மூலமாக பெண்களுக்கு கடன், பயிற்சி, வாழ்வாதார உதவியெல்லாம் தருது. இந்த மகிழா கிஷான் சக்சஸ்தீகரன் பரியோஜனா அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுது. அடுத்தது வேளாண் அமைச்சகத்தில் 30% ஒதுக்கீட்டு விதி யாருக்கு அப்படின்னா பெண் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 30% நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனு, நேஷ்னல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அமைச்சரவை எப்போ ஒப்புதல்னா ஜூலை 2026. 6 வருஷத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நிதின்னு பார்க்கும்போது 1.27 லட்சம் கோடி. இந்தியாவை செமிகண்டக்டர் ஹப்பாக மாற்றுவதே இதனுடைய நோக்கம். இது என்னென்ன பண்ணுன்னா சிப் டிசைன், ஃபேப்ரிகேஷன், பேக்கேஜிங் ஆகியவற்றை ஊக்குவிக்கும். இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1.0 எப்போ அப்படின்னா 2021. இப்போ இது 2.0 ஜூலை 2026, 5 வருஷம் கழிச்சு. 2029க்குள்ளே இந்தியாவுடைய தேவையை 70-75% உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்வது தான் இதனுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய முக்கியமான செமிகண்டக்டர் திட்டங்கள் எங்களை கொடுத்துருக்காங்க. 1 அப்படின்னா 2021, 2.0 2026. வேறு என்னென்னா செமிகான் இந்தியா ப்ரோக்ராம், செமிகண்டக்டர் பேப் ஸ்கீம், அது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதாவது 2029க்குள்ளே இந்தியாவுடைய தேவையை 70-75% உள்நாட்டிலே பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம். இது என்னதுன்னா இந்தியாவை உலகின் முன்னணி மொபைல் உற்பத்தி நாடாக மாற்றுவது. உலகின் 2வது பெரிய மொபைல் ஃபோன் உற்பத்தியாளர் யாருன்னா இந்தியா. என்னோட திட்ட மதிப்பு எவ்வளோன்னா 62,500 கோடி. எத்தனை ஆண்டுக்குள் அப்படின்னா 5 ஆண்டுக்குள். ஊக்கத்தொகை எவ்வளோ தராங்க அப்படின்னா 2.25% 5%. இந்த பிஎல்ஐ திட்டத்தினுடைய அடுத்த கட்டம் 99% உள்நாட்டிலே உள்நாட்டு மதிப்பு உருவாக்குறது தான் இதனுடைய முக்கியமான இலக்கு. அடுத்து தேசிய யூரியா முதலீட்டு கொள்கை 2026 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா இந்தியாவை யூரியா உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்வது, யூரியா இறக்குமதியை குறைத்தல், புதிய உர ஆலைகளை அமைத்தல், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல். என்னது அப்படின்னா தேசிய யூரியா முதலீட்டு கொள்கை 2026 நோக்கம் என்னது அப்படின்னா யூரியா உற்பத்தியில் தண்ணீரை வடினும், இறக்குமதியை குறைக்கணும், புதிய உர ஆலைகளை அமைக்கணும். அடுத்தது மறைமலை அடிகளுடைய பிறந்தநாள் ஜூலை 15. அதுக்காக சொல்லியிருக்காங்க. 1876 பிறந்திருப்பாங்க. 1950 இறந்திருப்பாங்க. இவருடைய இயற்பெயர்னா வேதாச்சலம். பிறப்பு ஜூலை 15, 1876. இறப்பு செப்டம்பர் 15, 1950. பிறந்த இடம் எங்கே அப்படின்னா நாகப்பட்டினம் காடம்பாடி
சில ஆதாரங்களில் வந்து திருக்கழுக்குன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. 1916 வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலை என்று தமிழாக்கம் செய்தார். தூய தமிழை பயன்படுத்த வலியுறுத்தினார். சைவ சித்தாந்த அறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். அடுத்தது முக்கிய நூல்கள்னு பார்க்கும்போது பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, இதெல்லாமே அவருடைய நூல்கள். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா சைவ சித்தாந்தம், தமிழ் இலக்கியம், சமயம், மொழியியல் தொடர்பான பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. 1997 அவரது நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டன. மறைமலை நகர் அவரது பெயரில் வந்து அழைக்கப்படுது. மறைமலை அடிகள் நூலகம், கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில். அடுத்தது நிலம் தொடர்பான ஆணையங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்கே தார், அதாவது தார்ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்கே தார் ஆணையம் 1948 மாநிலங்களை மொழிவாரியாக பிரிப்பதை ஆய்வு செய்தது. மொழிவாரி மாநில அமைப்பை வந்து ஆதரிக்கலை, ஆனால் மாநிலங்களை வந்து மொழிவாரியாக பிரிப்பதை வந்து ஆய்வு செஞ்சு மொழிவாரி மாநில அமைப்பை வந்து ஆதரிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேவிபி குழு வந்து அதில் வந்து யார் யார் உறுப்பினர்கள்னால் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் பட்டாபி சித்தராமையா. மொழிவாரி மாநில அமைப்பை உடனடியாக உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதாவது பூமிதான இயக்கம் எந்த வருஷம் அப்படின்னா 1951. இதை தொடங்கியவர் வந்து யாருன்னா ஆச்சாரியா வினோபாவா. நிலமற்ற விவசாயிகளுக்கு, அதாவது நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வந்து தானமாக வழங்கும் இயக்கம் தான் இந்த பூமிதான இயக்கம். தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு பூமிதான் வாரியம் மூலமாக இந்த பூதான் இயக்கம், அதாவது பூமிதான் இயக்கம் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் 1961 கொண்டு வந்திருப்பாங்க. நில உச்சவரம்பை நிர்ணயித்தது. உபரி நிலங்களை நிலமற்றவர்களுக்கு வழங்குதல். நில உச்சவரம்பை நிர்ணயித்தது. உபரி நிலங்களை வந்து நிலமற்றவர்களுக்கு வழங்குதல். அடுத்தது கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில உச்சவரம்பு. கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து நில உச்சவரம்பு, குத்தகைதாரர் உரிமைகள், பூதான் நிலங்கள், உபரி நிலங்கள் வழங்குதல், நகர நில உச்சவரம்பு மேல்முறையீடுகள், இதெல்லாம் வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பட்டா, நில அளவை, அரசு நிலங்கள், ஆக்கிரமிப்பு அகற்றுதல், மாவட்ட நிர்வாக ஒருங்கிணைப்பு, இதெல்லாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா பிரிட்டன் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம். இந்தியா 99% ஏற்றுமதி பொருட்களுக்கு வந்து வரி வந்து விலகு செஞ்சிருக்கு. இந்தியா பிரிட்டன் வர்த்தகத்தை அதிகரிக்கும், முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கும். தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய பதவிக்காலம் வந்து 6 மாதங்கள் வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடம் வகிக்கிறது வந்து எதுனா தமிழ்நாடு. நிகழாண்டில் 169 உடல் உறுப்புகள் வந்து தானம் செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 23, 2023 முதல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு வந்து அரசு வந்து மரியாதை வந்து கொடுக்குறாங்க. எப்போ வந்து செப்டம்பர் 23, 2023. HDFC பேங்க்குடைய புதிய பகுதி நேர தலைவர் யாருன்னா ராஜீவ்குமார். ஆப்ரேஷன் தூஃபான்ன்றது வந்து தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. இது வந்து எதுக்காக அப்படின்னா சட்டவிரோத செயல்பாடுகள் மற்றும் குற்றங்களை கட்டுப்படுத்த காவல்துறையோடைய சிறப்பு நடவடிக்கைக்காக. இந்தியாவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் எது அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா, அமெரிக்கன் கொடுத்துங்கிறது வந்து தப்பு. இது வந்து எது அப்படின்னா பிரிட்டன். ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெண் விவசாயிகளுக்கான சட்டம் எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில். ரெண்டாவது வந்து இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 வந்து ஜூலை 2026 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மொபைல் ஃபோன், அதாவது உலகின் 2வது பெரிய மொபைல் ஃபோன் உற்பத்தியாளர் வந்து இந்தியா. தேசிய ஊரியா முதலீட்டு கொள்கை 2026. மறைமலை அடிகளுடைய பிறந்தநாள் வந்து ஜூலை 15, 1876. அவருடைய நூல்கள் 1997 நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். நிலம் தாராணியம் வந்து 1948. ஜேவிபி குழு வந்து 1949. பூமிதான், அதாவது பூதான் இயக்கம் 1951. தமிழ்நாடு நிலை சீர்திருத்த சட்டம் 1961. அதுக்கப்புறம் இந்திய பிரிட்டன் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் 99% ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விலக்கு. தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய பதவிக்காலம் வந்து 6 மாதங்கள் நீட்டிப்பு.
இந்தியாவில் உடல் உறுப்பு தானத்தில் முதல் இடம் வந்து தமிழ்நாடு. செப்டம்பர் 23, 2023 முதல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு வந்து மரியாதை வந்து வழங்கப்படுது. HDFC பேங்குடைய புதிய பகுதி நேர தலைவர் ராஜீவ்குமார். ஆப்ரேஷன் தூஃபான் வந்து கேரளாவில் இது வந்து எதுக்காக அப்படின்னா சட்டவிரோத செயல்பாடுகள் மற்றும் குற்றங்களை கட்டுப்படுத்த காவல்துறையுடைய சிறப்பு நடவடிக்கை. இந்தியாவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து போட்ட நாடு எது அப்படின்னா பிரிட்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.